இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தொப்பை குறையணுமா, இரவுல இதை மட்டும் சாப்பிடுங்க, கண்டிப்பா குறைஞ்சிடும். தொப்பை குறைய என்ன சாப்பிட வேண்டும் அப்படின்னு கேக்குறீங்களா? இப்பெல்லாம் ஆண் பெண் நிறைய பேருக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை இந்த தொப்பை தான். இந்த தொப்பையை குறைப்பதற்கு நிறைய டயட் முறைகளை நம்ம பின்பற்றிட்டு வருவோம். ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகும், தொப்பை குறையவே குறையாது. இதனால நீங்கள் சரியான அளவு உணவை சரியான நேரத்துல உணவருந்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் தொப்பையை குறைக்க முடியும். அதே போல சாப்பிட்ட உடனேயே தூங்கவோ அல்லது ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கண்டிப்பாக தொப்பை போடும். மேலும் உடல் எடையும் அதிகரிச்சிரும். ஆகவே சாப்பிட்டவுடன் சிறிது நேரம் நடந்து வரணும். அதாவது ரொம்ப ஹெவி வாக்கிங் இல்ல, மைல்டான சும்மா ஒரு நட. இவ்வாறு செஞ்சுட்டு வந்தோம்னா உடல் எடை குறைவதை நீங்கள் கண்டிப்பா உணர முடியும். சரி வாங்க, தொப்பையை குறைக்க இரவு நேரத்துல சாப்பிட வேண்டிய சில விஷயங்களை இப்போது பார்க்கலாம். உடல் எடை குறைய வாழைப்பழம். வாழைப்பழத்துல அதிக மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கு. விட்டமின் A, B, B12, C மற்றும் சுண்ணாம்பு சத்து ஆகியவை இருக்கு. உடல் எடை குறைய உதவும் பழங்கள்ல ஒன்றுதான் வாழைப்பழம். செவ்வாழை, பூவம்பழம், கற்பூரவள்ளி, மொந்தம் பழம் ஆகிய வாழைப்பழங்கள் உடல் எடையை குறைக்க உதவுது. இவற்றில உள்ள அதிக B6 மற்றும் நார்சத்து இருப்பதனால இவைகள் உடல்ல கொழுப்புகளை குறைக்குது. அதே மாதிரி முழு தானிய ரொட்டி, வேர்க்கடலை வெண்ணெய் மிகவும் ஆரோக்கியமானது. உலகிலேயே மிக குறைந்த வகைகள்ல கிடைக்கும் ஆரோக்கியமான நட் உணவில் முதன்மை இடத்தை வசிப்பது வேர்க்கடலை தான். இதன் மூலம் ஆரோக்கியமான புரோட்டீன்ஸ் கிடைக்கிறதுனால உடற்பயிற்சி செய்வோருக்கு இது ஒரு சிறந்த உணவு பொருளாக விளங்குது. ஆகவே இரவுல பசி எடுத்தால் வேர்க்கடலை வெண்ணெய் தடவி 2 துண்டுகள் முழு தானிய ரொட்டியை சாப்பிடலாம். இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது மற்றும் எடை குறையவும் உதவுது. அதே மாதிரி உடல் எடை குறைக்கும் தயிர். எடையை குறைக்க முயற்சிப்பவங்க தயிர்ல இருக்கும் ஒரு நல்ல அளவு புரோட்டீன்ஸ் பெரிதும் உதவியா இருக்கு. தயிர்ல இருக்கும் புரோட்டீன்ஸ் பசி உணர்வு கட்டுக்குள்ள வச்சு தேவையற்ற ஸ்நாக்ஸ்களை சாப்பிடுவதை தவிர்க்க செய்யுது. மேலும் வளர்ச்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்குது. உடல் எடை சீராக்குவதிலும் பெரிய பங்கு வகிக்கிறது. கால்சியம் நிறைந்துள்ள தயிர் எடை குறைக்க உதவுது. அதே மாதிரி உடல் எடை குறைய பாதாம். உடல் எடையை குறைக்க உதவும் உணவு வகைகள்ல பாதாம் பருப்பு முக்கிய பங்கு இருக்கு. இதுல ஒமேகா 9, ஒமேகா 6 மற்றும் ஒமேகா 3 போன்ற கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு. இவை அனைத்தும் ஆரோக்கியமான கொழுப்புகள் கொண்டதாகவும் நம் உடலுக்கு நன்மையை தரக்கூடும். உணவு நம்ம சாப்பிடுற உணவு சரியா ஜீரணம் ஆகலனா அமிலத்தன்மை, வீக்கம் போன்றவை ஏற்படும். நாம் உண்ணும் உணவு கெட்ட கொழுப்புகளாக உடல்ல தங்கிரும். இதன் காரணமாக உடல் எடையும் அதிகரிக்கும். எனவே உடல் எடை குறைக்க விரும்புவாங்க முழு பாதாம் பருப்பை தோலுடன் சேர்த்து அப்படியே கடிச்சு சாப்பிடணும். இவ்வாறு சாப்பிடுறதுனால உடல் எடை எளிதில் குறைய வழிவகுக்கும். இந்த விஷயத்துல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்மளோட தொப்பை குறையும். அதாவது ஸ்நாக்ஸுக்கு பதில் இந்த விஷயத்துல நம்ம நைட்ல சாப்பிடணும். சாப்பாடு கூட விட்டுறணும். ரைஸ் சாப்பிடாதவங்க கண்டிப்பா ரைஸ் சாப்பிடவே கூடாது. சாப்பிட விரும்புவவங்க ரொம்ப கம்மியான அளவுல சாப்பிடலாம். இந்த விஷயத்துல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா தொப்பையே இல்லாம நம்மளால வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்புற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.